அப்பாவிற்கு வேலையில் டிரான்ஸ்ஃபர் கிடைத்ததால் மதன் படிக்கும் பள்ளியில் பிரியதர்ஷினி 9ஆம் வகுப்பில் சேர்ந்தாள். மதன் +1 படித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் இருவரும் பள்ளிக்கு தாமதமாக வந்ததால் அசெம்பிளியில் கலந்து கொள்ள அனுமதிக்கவில்லை. லேட் ரெஜிஸ்டரில் தனது பெயரை மதன் எழுதும்போது பெண் எழுதாததால் தனது பெண்ணை பிரியா அவனிடம் தந்தாள். தேங்க்ஸ் என்று அவளை பார்த்ததும் அவள் அழகில் மயங்கினான். பெயரை எழுதிவிட்டு அவளிடம் பெண்ணை தந்தான். அவள் எழுதினாள். பெயர், கிளாஸ் என்ன என்பதை பார்த்து கொண்டான். பிரேக் நேரத்தில் அவன் கண்கள் அவளை தேடியது. அவளது கிளாஸ் பக்கமாக சென்றும் அவளை காணாமல் ஏமாந்தான். பள்ளி விட்டதும் வேகமாக பள்ளியை விட்டு சிறிது தூரம் சென்று அவள் வருவாளென தனது நண்பனுடன் காத்திருந்தான். அவள் ஒரு பூந்தோட்டம் போல் தன் தோழியுடன் நடந்து வந்தாள். அவளை பார்த்ததும் அத்தோட்ட பூக்கள் அவன் மீது கொட்டியது போல் அவனுக்கு இருந்தது. அவளை ரசித்து தன்னை மறந்தான். அவனை கடந்து செல்லும்போது ஓரக்கண்ணால் அவனை பார்த்தாள். மச்சி, உன்னை பாக்குறாடா? ஆமாண்டா, சைலண்டா இரு. அவனை கடந்து சென்றாள். இருவனும் அவளை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவ திரும்பி உன்னை பார்த்தா அது லவ்தா மச்சி என அவன் நண்பன் சொல்லும்போதே பிரியா திரும்பி மதனை பார்த்தாள். திரும்பி பார்த்துட்டா, இது லவ்தா மச்சி, போய் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லுடா சீக்கிரம். டேய் இருடா, இதுல அவசரப்படக்கூடாது மச்சி. பிடிக்காமையா உன்னை பாக்குறா? காலையிலேயே அவ கண்ணி என்ன லவ் பண்றான்னு சொல்லுச்சு மச்சி. இப்பவும் அதே கண்கள். சரி, நாளைக்காவது சொல்லிடு. சரிடா, இந்த விஷயத்துல லேட் பண்ணவும் கூடாது. அடுத்த நாளும் அவ்வாறே இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பிறகு அவள் பின்னாக இருவரும் சென்றார்கள். ஆளில்லாத இடமாக பார்த்து, பிரியா கொஞ்ச நில்லு நின்றாள். மதன் மட்டும் அவளிடம் சென்று, உன்கிட்ட பேசணும். என்ன சொல்லுங்க. நீ என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. அது நாம பாக்குறோம், அதான் எனக்கு நீ அதை எப்படின்னு சொல்ல தெரியல. என்னன்னு சொல்லுங்க, இல்லனா நான் போறேன். ஏய் இரு, நான் உன்னை லவ் பண்றேன். வெக்கப்பட்டு புன்னகைத்தாள். நீயம்மா? ஆமா. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஓகே, நாளைக்கு இங்க வெயிட் பண்றேன். டெய்லி பேசலாமா? ஓகே, வரேன் என அவள் செல்ல மதன் மகிழ்ச்சியில் திளைத்தான். அவள் திரும்பி பார்த்து பாய் என கையசைத்தாள். அவனும் கையசைத்தான். அடுத்தடுத்த நாட்களில் காதல் கடிதம், பிறந்தநாள் கிஃப்ட்ஸ் என அவர்களின் காதல் வளர்ந்த நேரத்தில் பிரியாவின் அண்ணன் ரவி அப்பள்ளியில் வந்து சேர்ந்தான். மதனின் வகுப்பிற்கு வந்து அவன் அருகே அமர்ந்தான். ரவி நன்றாக படிப்பான் என்பதால் டிசி கொடுக்க தாமதம் செய்திருக்கிறார்கள். அதனால் தாமதமாக வந்து பள்ளியில் சேர்ந்தான். தன் அண்ணனுக்கு டிசி கிடைக்காது, அவன் வரமாட்டான் என நினைத்ததால் பிரியா அவனை பற்றி மதனிடம் சொல்லவில்லை. அன்று காலை டிசியை வாங்கி செல்லுமாறு ரவி படித்த பள்ளியிலிருந்து கால் வந்தது. உடனடியாக ஃப்ளைட்டில் சென்று டிசியை பெற்றுக்கொண்டு வந்தான். மாலை 3 மணி அளவில் பள்ளியில் சேர்ந்து விட்டான்.